ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்ட உடனே 72 நாட்கள் வெளியிலே வரல. ஆபீஸை மூடிட்டாங்க 5 நாள. யாருமே கிடையாது. கட்சி இருக்குதா இல்லையாங்கிற நிலை ஏற்பட்டு விட்டது. இதுதான் நிலைமை தமிழ்நாட்டில். அந்த கட்சியுடைய நிலைமை அதுதான். நீங்களே சொல்லிட்டீங்க, கேள்வியும் கேட்டீங்க, பதிலும் சொல்லிட்டீங்க. அதனால அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கட்டுறது சாட்சி. நீங்க நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருக்கு. சார், அவர் எங்க வெளியில வந்திருக்காரு? ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, அவ்வளவுதான். ஒரு சம்பவம் நடந்து போச்சு, நடக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்தில் இருந்து 72 நாட்கள் வீட்டை விட்டே வரல. இது வரைக்கும் எத்தனையோ கட்சி தலைவர் இருக்கிறாங்க. ஆனா ஒரு சம்பவம் நடைபெற்ற பிறகு அதை துணிந்து நின்று அதற்குண்டான தீர்வு காணுவதுதான் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவருடைய கடமையா இருக்கு. ஆனா கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்ட உடனே 72 நாட்கள் வெளியிலே வரல. ஆபீஸை மூடிட்டாங்க 5 நாள. யாருமே கிடையாது. கட்சி இருக்குதா இல்லையாங்கிற நிலை ஏற்பட்டு விட்டது. இதுதான் நிலைமை தமிழ்நாட்டில். அந்த கட்சியுடைய நிலைமை அதுதான். தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.